வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹீரோவை யாரோ கடத்தி கூட்டிகிட்டு வந்து இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் எதனால இவர் கடத்தி கூப்பிட்டு வந்துட்டு அவரை பற்றி அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு காலச்சக்கரம் மாதிரி ஒன்று இருக்குது. அது சுத்த கேட்குற கேள்விகளுக்கு அவருக்கு ஞாபகம் வந்து பதில் சொல்கிறாரு. அப்படி என்னன்னா அவர் லைஃப்பில் நடந்துச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையாக இருந்தது. இந்த படத்தில் அந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது கொஞ்சம் புதுமையாக இருந்தது. படத்தோட அந்த கலர் டோன், அந்த சினிமோட்டோகிராஃபி வைஸ் படம் வந்துட்டு ரசிக்கப்படியாக அமைச்சிருந்தாங்க. படத்துல ஒவ்வொரு சீன்ல வந்துட்டு ஹீரோக்கு ஞாபகம் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி பக்கத்து ரூம்லயே வந்துட்டு ஒரு பெண்ணும் இதே மாதிரி வந்துட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க எப்படா தப்பிக்க போறாங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு நமக்கு புரியாம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கியூரியாசிட்டி மெயின்டைன் பண்ணி கொண்டு போன விஷயங்கிறது நல்லாவே இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல லேகாவும் ரொம்ப போராகவும் இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு போயிட்டு எனக்கு இந்த படம் வந்து நிறுத்தியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃபையும் கொண்டு போயிருந்திருக்கலாம். இல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் போடுங்க இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சுவாரஸ்யமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நன்றி, வணக்கம்.